தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளிலே, தேவன் உயிர் திறந்த நாளிலே மறுபடியுமாக முத்துசாமிபுரத்தில் கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பு முகங்களை காணும்படியாக, தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கும் இரக்கம் செய்தபடினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலும் அருமையான ஐயா அவர்கள் இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன். தேவன் அவருடைய ஊழியத்தை செய்து முடித்து பலன் கொடுத்து நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்கென்று அவரை அழைத்து சென்றிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் துக்கப்படக்கூடாது. எத்தனை பேர்கள் ஊழியத்தை விட்டு கொரோனாலே செத்து போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டு மூடிட்டு போயிட்டாங்க திருச்சிலாம். ஆனால் கிருபை உங்களையும் என்னையும் அருமையான ஜெயராஜ்யம் பாதுகாத்து ஊழியத்தை தேவன் நிறைவேற்றி முடித்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திருச்சியிலே ஜெபம் பண்ணுவதற்காக ஆவியானவர் இடத்துல சொன்னார். ஜெபத்தில் அந்த அஜெண்டாவில் அவர் வரவே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகனை ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னார். ஜெபம் பண்ண சொன்னவங்கள வரல, ரேட்டாக வந்துட்டாங்க. அப்போது நாங்கள் யோகானந்த அவர் நடத்துகிறவங்கள ஜெபம் பண்ண சொல்ல வேண்டும். முன்னாடி கூட்டி போய் அவர் உட்கார வச்சு பெரிய சேர், அனைத்தும் புது சேர் வாங்கியிருந்தேன். அந்த சேர் அவருக்காண்டி போட்டிருந்தேன். புது சேர் அன்னைக்கு தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. எப்பவுமே அவருக்கு நான் பொதுவாகவே ஜெயராஜியா வந்தாருன்னா எல்லா இடங்களிலுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெரிய சேர் தான் போட்டுருவோம். ஏன்னா அவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால 2-3 சேர் எல்லா இடத்துலையும் உடஞ்சி போச்சுங்க. அன்னையிலிருந்து போகிற இடத்துலாம் நாங்கள் சிரிப்போம், அவர் சிரிப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய பேச்சு காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆராதனையில் அவர் தபையில் அடித்தார்னா சேவியர் அவரும் போடுவார் பாருங்க, அவ்வளோ பாட்டு. அந்த நாளில் அவர் சேவியர் விசாரித்தார். கொஞ்சம் உடல்நிலை சரியாமல் இருக்கிறார். எல்லாரும் விசாரித்தாங்க. நிறைய பேருக்கு சொன்னேன், நம்ம ஊழியர்கள் வெளியே உள்ள ஊழியரில் நிறைய பழகிறேன். ஐயாவை கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரிந்தது. நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் போட்டு விட்ட உடனே எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படி போலவே ஜெபத்தை சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணாதபடி சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். யோகானந்தோட விட்டுருங்க அப்படின்ட்டு ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னு. ரொம்ப அழகாக அவருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். இங்கே ஐயா அவர்கள் மூலமாக நான் சந்திக்கப்பட்டேன். இன்னும் ஊழியம் செய்தேன். இங்கேயும் வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஊழியத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று தான் அவர் அங்கே சொன்னார். அவர் ஒரு நன்றி உள்ள தேவ மனிதன். கடைசியவர்களையும் பாருங்க, தூக்கி விட்டவர்களை உதவி செய்வர்களை மறக்கவே இல்லை பாருங்க. அதுதான் நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. நிறைய நன்மைகளை வாங்கிட்டு மறந்துடுறாங்க. கடைசியில் நன்றி மறக்க மாட்டார். அவர் எப்பவுமே பல காரியங்களில் எனக்கும் அவருக்கும் பல ஒப்பந்தங்கள் உண்டுங்க. எங்கே ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் சொந்து போன நேரத்தில் வீட்டில் சொந்த சகோதரத்தில் அவரிடத்தில் பேசி பல பிரச்சனைகளாக இருந்ததுங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், அது தாயின் கர்ப்பத்திலே என் மகனை தெரிந்து கொண்டேன், நீ மறுபடியும் அழைத்து வந்து என் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் ஜொலித்தார். ஆண்டவருடைய சித்தம் இந்த முத்துசாமிபுரத்தில் ஊழியம் கொடுக்கப்பட்டது. இந்த ஊழியத்தை மட்டுமாக கட்டி எவ்வளோ நெருக்கடி, போராட்டங்கள், வருமானம் இல்லை. அந்த சூழ்நிலையிலும் நின்று விசுவாசத்தோட 2-3 பிரான்ச்சுகளை உருவாக்கி தீவிரமாக ஊழியம் செய்ய விசேஷமாக சத்தியத்துக்காக நின்றார். பிள்ளை இம்மானையும் சபைக்கு வந்து வரும்போது ஒரு ஆண் குழந்தை கேட்டார்கள். அதற்காக தொடர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவர் சபை மொத்தமாக அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து அவர் அந்த ஊழிய பாதையில் வரும்படியாக 10 நாளைக்கு முன்பாக நான் பேசினேன். பாஸ்டர்டையும் பேசினேன், அம்மாட்டையும் பேசினேன். எப்படியாவது ஐயா அவர்கள் இந்த ஊழிய மாட்டுக்கு வந்துவிட வேண்டும், இது முக்கியமானது. தம்பியும் கர்த்தர் பேசினா இம்மான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கூட்டி வந்துருக்கு அப்படின்னு. ஆச்சரியமா இருந்தது. வந்து இறங்கிட்டார். வரும்போதே ஒரு தள்ளாடி தான் இருந்தார். ஏன்னா பார்த்து அவருடைய சரீரத்தை அப்போ தான் அவங்க சொல்லும் போது தெரிந்தது ரொம்ப பலவீனப்பட்டிருக்காரு. உடனே அவர் அங்கே உட்கார வைத்து தேவ சத்தத்தை நிறைவேற்ற தேவனாக கர்த்தார் இறுதி ஊழியத்தை அவர் வெற்றிகரமாக முடித்து செல்லிவிட்டார். கரங்களை தட்டி தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்த, எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை அவருக்கே உண்டாவதாக. இதுதான் நம்ம பாடல்லாம் இப்போ பாடணும். இதெல்லாம் ஆவியானவர் கொடுத்த பாடல். அவங்களுக்கு சில புது பாட்டெல்லாம் தெரியாது. நான் புது பாடலாம் பாரு. இனிமேல் புது பாடெல்லாம் வரும். இப்போ உங்களுக்கு நிறைய பாடல்லாம் கற்றுக் கொடுப்பார். நாங்களும் அங்கே தொடர்பில் வந்துக்கிட்டு இருப்போம். மாசோட முடிந்தால் நாங்களும் வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் அருமையான சாலமோன் மங்கலம் அடிக்கடி நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த ஊழியங்களை பலப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருப்புக்கோட்டையில் ஊழியம் எழும்ப வேண்டிய அப்படின்னா
எப்படியாச்சும் நான் சாப்பிச்சர் அப்படின்ட்டு சகோதரிய வீட்டில் போய் இடையாப்பட்டு ஆரம்பிச்சுட்டு சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தந்த இடங்களில் ஊழியங்கள் பரவட்டு ஒரு சென்று ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பேன். அவர் நிச்சயமாக அவருடைய வாஞ்சை நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவே. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சொந்து போகாதபடி நாங்கள் உறுதியாக இருந்து அவர் விட்டு சென்ற நம்முடைய அவருக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அருமையான சகோதரியோ அம்மா பிள்ளைகளும் விசுவாசிகளும் அவருடைய தரிசனம் அவர் விட்டு சென்ற பணியை நீ நிறைவேற்ற வேண்டும். கையிலுதி ஆமேன் சொல்லுங்க. சத்தத்துக்கு ஆமேன். ஆமேன். அவரை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு சேருவோம். நெருக்கங்கள், போராட்டங்கள், பகைகள், பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்க. அதெல்லாம் நம்ம மறந்து விட வேண்டும். ஊழியக்காரர்கள் நாங்கள் எவ்வளவு நெருப்புல நிற்கிறோமோ உங்களுக்கு தெரியாதுங்க. யுத்தத்தில் உங்களுக்காக யுத்தத்தில் நிற்கிறோம். நீங்க பாதிக்கப்படக்கூடாது, நாங்க நின்று கொண்டிருக்கோம். அது யுத்தங்கள் எங்களைத்தான் தாக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்காக ஊழியத்திலே உதவியாக நாம் காணப்பட வேண்டும். தேவ சத்தத்தை செய்ய வேண்டும் என்று முத்துச்சாமி பிராஞ்சி மக்களை தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பெரிய காரியங்களை செய்து நல்லடக்கம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்து அநேக பரிசுத்தவான்கள் கிராமங்களே ஆச்சரியப்படத்தக்கதான அத்தனை வாகனங்கள் எல்லா ஊர்களுமா சென்று இன்றைக்கு அந்த கிராம மக்கள் போகும்போது அவ்வளவாக பாசமா பழகி இருக்கிறார். அந்த டீ கடைக்காரர் டீ காசு கொடுத்து நாங்கெல்லாம் சாப்பிட்டு ஐயோ வேணாங்கிறார். அவ்வளவு அன்பாக பழகின தேவ மனிதர்கள். அப்படி அநேக கட்சிக்காரங்களாக வந்தார்கள். நம்ம கர்த்தரை சோதரிக்கு அப்படித்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார்ட்டையும் பழக வேண்டும், எல்லாரத்திலும் அன்பு கூற வேண்டும். நான் ரொம்ப தனிப்பட்ட ஆள் அப்படி இல்லைங்க. எல்லார் மேலும் அன்பு கூற வேண்டும், எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். விசேஷமாக தேவனுடைய குடும்பத்தாரையும் சகோதரி பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் உங்களுடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் திறந்து பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் ஒருவர் எழுதின்று மைக்கிலே 1 முதல் 3 வரையிலும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வரையிலும். மைக் இருந்தவங்க எந்திரிச்சு வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறேன் என்பதே. பரலோக தந்தையே, இந்த திருவசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்து இதில் உள்ள ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தாவே நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உண்மையில் கல்வி வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவரே அடியினை மறைத்து வெளிப்படும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1வது வசனத்தை ஒருவர் மறுபடியும் வாசிக்கலாம். பைபிள் வச்சிருக்க வாசிங்க, யார் வேணாலும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எழுந்து அருள் போறதுக்கு முன்பாக தம்முடைய சீசர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள், ஆவிக்குரிய வசனங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உத்தரவு உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு. அதனால திடம் கொள்ளுங்கள், கலங்கக்கூடாது. நான் உங்களை விட்டு போக போகிறேன்.
நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வந்து மறுபடியும் கூட்டி சேர்ந்து நானால் இந்த உலகத்தில் இருக்கிறபடினால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாருங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, இந்த வசனத்து பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள், கலக்கங்கள், இழப்பு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போக முடியாதபடி துக்கங்கள், நம்முடையவர்களை அன்பானவர்களை இழந்த காரியங்கள், இவைகள்லாம் நமக்கு கடந்து வரும். கவலைப்படாதீங்க. நான் எப்படி மரித்து உயிரோடு எழுந்து உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கணும். அங்கே ஒரு ஸ்தலங்கள் உண்டு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஆண்டவர், பல வாசஸ்தலங்கள் உண்டு. பரலோகம் என்பது சியோன் இருக்கிறது, புதிய எருசலேம் இருக்கிறது, கீழே பல வாசஸ்தலங்கள் இருக்கிறது. இப்ப ஐயா கடந்து சென்று ஆபிரகாம் அடியாகிய இளைப்பாறு ஸ்தலமாகிய அந்த வீட்டிலே அங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்க நல்லா பார்க்கணுங்க. அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த 6ஆம் நாள் ஆவியிலே அவர் வந்தார். கைகுலுத்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கல மரித்தவர்கள்லாம் வருவார்களாயா? வருவாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23 வாசி பாருங்க. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்துக்கு வந்தீர்கள். அப்போ இந்த ஆராதனை முறைமைகள்லாம் அவர் பார்க்கிறாங்க. அவர் அந்த ஸ்தலத்துக்கு போயிருக்கிறார். நாமும் அதை அங்கதான் போய் பார்க்க போகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு பாடுகள், கவலைகள், போராட்டங்கள் உண்டு. நீங்கள் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விடக்கூடாது. ஐயோ இப்படி ஆகிவிட்டது, ஏன் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், ஐயோ இப்படி இழந்து விட்டனே, ஐயோ இந்த நஷ்டமாய்விட்டது இந்த வியாபாரத்தில், ஐயோ ஏன் இந்த பலவீனம் வந்தது, ஏன் எனக்கு ஏன் என்கிற கேள்வியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. விசுவாசமா இரு. இந்த பூமியில வர்ற வரைக்கும் உனக்கு ஒருத்தரும் போராட்டம் உண்டு என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, தேவன் விலையேற பெற்ற சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். வெற்றியா ஊழியத்தை முடித்து அருமையான பரிசுத்தவான்கள் சென்றது போல நாமும் வெற்றியா முடித்து ஊழியத்தை நிறைவேற்றி விசுவாச வாழ்க்கையும் நிறைவேற்றி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே நீங்கள் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தேவன் இப்படியாக மறுபடியும் அவங்களை தேற்றார். எடுத்துக்கொள்ள போவதற்கு முன்னாடி சீசர்கள் கலங்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில பின்வாங்க ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. 27 வாசிக்கலாம். 14:27 எடுத்து வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிறது கொஞ்சம் தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் சில காரியத்தில் பிசினஸ்ல லாபம் வரும், இன்னும் கொஞ்சம் குடும்பத்தில், அதுவும் அந்த உலக காரியங்களிலே அது சமாதானம் கிடையாது. இயேசு சமாதானம் கொலோசியரில் போடப்பட்டிருக்கிறதுங்க. அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு சமாதானத்தை கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்க. அவர் இரத்தத்தினால் உண்டான சமாதானம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்களா இருக்கிற நாம் அந்த இரத்தம் சிந்தி சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிற தேவன் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். உங்களுடைய கவலைகள், துக்கங்களை தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். வேறு உலகப்புறமான சமாதானம் அல்ல. அவர் கொலோசியர் 1:20 இப்படியாக எழுதியிருக்கிறது, அவர் இரத்தத்தினால் உண்டான சமாதானம். நம்முடைய பாவங்களை கழுவி நமக்காக சமாதானக்காரராகி இரத்தம் சிந்தி இந்த உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 எடுத்தவங்க வாசிங்க. மைக்கேல் இல்ல, வாசிங்க. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் சமாதானத்தை கொண்டு வந்தது. உலகப்புறமான நாங்க எங்கேயோ போனோம், உலகத்துல வாழ்ந்தோம், சினிமா பார்த்து, அது பார்த்து, டிவி பார்த்து, என்னென்னமோ செஞ்சோம். அதெல்லாம் நமக்கு ஒரு சமாதானம் அல்ல. இயேசு தம்முடைய திரு ரத்தத்தால் நம்மை பாவங்களுக்கு கழுவி நம்மை ரட்சித்து
நமக்கு இருந்த எல்லா விதமான கவலைகள் பாரங்களா மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இந்த ஊழிய பாதையில் நமக்கு கொண்டு எவ்வளவு பலவீனம் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், இருந்தாலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது பெரிதான சமாதானம். ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நாம் இழந்து விடக்கூடாது. தொடர்ந்து நாம் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவன் வைத்திருக்கிற அந்த இடத்துக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா காலத்திலே தேவ ஜனங்கள் தேவ அன்பை, தேவ சமாதானத்தை விட்டு இழந்து போயிட்டாங்க. நிறைய பேர் தாய் தகப்பன் மரித்து விட்டாங்க. அவர்கள் பிசினஸ் எல்லாம் நின்று போய்விட்டது. என்னென்று பார்த்தா கர்த்தருடைய அன்பை விட்டு கொஞ்சம் விலகி நின்றாங்க, தூரமா போயிட்டாங்க. அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், கடன் பிரச்சனை, நாம் கூட ஆலயத்துக்கு வர்றதில்லை. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். தேவனுடைய சமாதானத்தை இழந்து விடக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. அவர்கள் எல்லாம் கூடி தேவாலயத்துக்கு முன்பாக வந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். நெகேமியா பார்த்தார், என்னடா ஒரே கூட்டமா இருக்கு, போனார். என்ன அவசியம்? அப்படி நாங்கள் மறுபடியுமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். நாங்கள் அவ்விதமாக இழந்த காரியத்தில் மட்டுமா நான் கர்த்தரை குறை சொன்னோம், தேவ அன்பை விட்டு விட்டோம், எல்லாமே லாஸ், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, வெறுமையா நிற்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த பரிசுத்த நாளிலே எல்லாத்தையும் ஆலயத்துக்குள்ளாக அழைத்தார். அழைத்து அவர்கள் வேத பிரமாணம் வாசிக்கப்பட்டது. இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம், இது கர்த்தருடைய நாள், நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுடைய பலன், நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொன்ன உடனே கர்த்தருடைய துக்கங்களாம் விசாரங்களாம் மாற்றி தேவன் அந்த ஜனங்களை மறுபடியுமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9-10 ஒருவர் வாசிக்கலாம். வாசிங்க, எடுத்து ஒருவர் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுது கொண்டு இருந்தபடியால் ஆசாரியனும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். இன்னும் அவன் அவர்களை நோக்கி, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்றார். கைநூத்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள், மனமகிழ்ச்சி நாள். அழாதீங்க, துக்கப்படாத, விசாரப்படாதீங்க. வாங்க ஆண்டவர் சமுத்திர வாங்க, நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இழந்து போனதை மறுபடியும் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவஜனங்கள் பெற்று விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய துக்கங்கள், காரங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த நாள் பரிசுத்தமான நாள். பாலியாங்கிச்சோ ஒரு சனிக்கிழமையில இறந்துட்டாருங்க. அவரை குறித்து ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோன்ஸ், மேரி ஜோன்ஸ் சொல்லி அவங்களுடைய மனைவி. அடக்கெல்லாம் பண்ணியாச்சுங்க. ஆராதனைலாம் நிப்பாட்டியெல்லாம் நீங்களாம் வராதீங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 பசங்களை கூப்பிட்டு குறித்த நேரத்திலே ஆராதனை ஆரம்பிக்கணும், குறித்த நேரத்திலே ஆராதனை செய்யுங்க, நான் வந்து சாட்சி சொல்லுவேன், என் கணவரை தேவன் எடுத்துக்கொண்டிருக்கிறார், இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் என்று நெகேமியா இந்த வசனத்தை வச்சு அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு. நெகேமியா 8:10 அதில் ஹிஸ்டரியில் போட்டுக்கு பாருங்க. இழந்த ஒரு சூழ்நிலையும் கூட அதை பற்றிலாம் கவலைப்படலை. இது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், துக்கப்பட விசாரப்பட வேண்டாம், அவருக்கு ஆராதனை செய்வோம் என்று சொல்லி அன்றைக்கு மட்டும் 5 ஆராதனை நடத்திருக்காங்க. அந்த 5 ஆராதனையில் அந்த அம்மா அந்த வசனத்தை வச்சு சாட்சி சொல்லியிருக்காங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறாமே. அப்படி போலவே இன்றைக்கும் அருமையான சகோதரியும் கூட கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கூட ஆராதனையை நம்ம விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்குள் நாம் பலன்படுவதுதான் அவருடைய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அவர் பலன்தான். அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் அநேகருக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. வீடுகள், திருமணங்கள், பிள்ளை பேர் எல்லாமே நடந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசம் வாருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் வாருங்கள் சொன்ன தேவன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
தேவனை எப்போதும் தேவ சித்தத்தை நாம் செய்து அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் துக்கங்கள் பாரங்கள்லாம் வெளியில அகற்றி வைத்து விட்டு உள்ளே வரும்போது நாம் அந்த துக்க தேவன் மேல் வைத்து இறைவனுக்காக ஆராதனை செய்வது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் உண்டு பண்ணினாலே நாம் துக்கங்கள் பாரங்கள்லாம் அகற்றிவிட்டு இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்து இறைவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா 31:16-17 இப்படியாக 13-14 எழுதியிருக்கிறது. நீ அழ வேண்டாம், நீ துக்கப்பட வேண்டாம், உங்களுடைய தேவ சமூகத்திலே நீங்களும் ஆசாரியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் இழந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 13-14 வாசிக்கலாம். வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிங்க. அதனுள்ள ஊழியர்கள் ஊழியம் செய்வதை ஆத்துமாவை கொழுமையாக்கி பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களாம் மாற்றி நம்மை தேற்றுகிற தேவன். இனி நீ அழுது கொண்டுகிறாய். 16 வசனத்தில் போட்டிருக்கிறது, நீ அழுது கொண்டுகிறாய். எல்லாத்தையும் தேற்றி எல்லாம் முடிச்சிட்டார். உனக்காக எல்லாத்தையும் செய்வார். உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிற தேவன். உன் அழுகை கண்ணீரை விட்டுவிடு என்று அவர் சொல்லுகிறார். 16 பாருங்க, 16 அதுல 16 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்களை நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியையை ஆமென் திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் விடுதலை கொடுப்பார். நீ இதோட அழுதை நிப்பாட்டிக்கொள். உன்னை தேற்றுவார். உனக்கு உறுதி தேவன் தருவார். நீ எதற்கு அழுதாய், தனிப்பட்ட முறையில் அழுதாய், எதற்கு அழுதாய்ன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். அவை எல்லாவற்றிலும் தேவன் தேற்றி அவர்களை ஆற்றுறது போல முத்துசாமி சபையார்களையும் தேவன் தேற்றுவார், ஆற்றுவார், சத்துரு கையிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு உத்தரவு உண்டு, போராட்டம் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஜெயித்துட்டார். நிச்சயமா நமக்கு நான் தோல்வி அடைந்துருவோம் என்று சொல்லி நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் பின்பற்றி கூட பின்வாங்கி போயிட்டாங்க. போகவே கூடாது. சாத்தானை ஜெயித்த தேவன் நமக்கும் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 16:33 இந்த உலகத்தில் உத்தரவு உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஹல்லேலூயா. ஜெயிச்ச தேவனுக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கங்க. உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். உலகத்தில் உள்ளவரை காட்டில் உங்களை உள்ளவர் பெரியவருங்க. உயிர் உள்ள தேவனுக்கு ஜெயித்த தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். தேவஜனங்கள் நாம் நம்முடைய ஊழிய பாதையா இருந்தாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையா இருந்தாலும் எப்படி இவர் ஜெயித்தாரோ, அருமையான ஐயா ஊழிய பாதையில ஜெயித்துட்டார். மரணம் என்பது நீங்க துக்கம் இல்லைங்க, வெற்றி. அது ஜெயித்த ஊழியத்தை. அதனாலதான் பவுல் சொன்னார், நான் ஓட்டத்தை ஓடி முடித்து நீதியின் கிரீடத்தை ஜெயித்து அதை போய் பெற்றுட்டார் பாருங்க. ஜெயம் தான் அது. அவன் உலகத்தில் ஓத்தர் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அவை கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய துக்கத்தை, கவலைகள், பாரங்களை விட்டுவிடுங்க. விசுவாசத்திலே இந்த பூமி அழிந்து போயிடும், அதவே பார்த்துட்டு ஓடுங்க. இங்கேயே பார்த்துட்டு ஓடாதீங்க. தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்
சந்தோஷமா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 1:1 சொல்லுகிறார், அந்த கவலையை விட்டு விடுங்கள், சந்தோஷமா இருங்க எப்போதும். இங்கே பிலிப்பியர் 1:1 சந்தோஷமா சொல்லுகிறார். 2 தடவை மறுபடியும் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார், நீ எப்போதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 1:1 பிலிப்பியர் 4:4 ஒருத்தர் வாசிங்க, மாறி மாறி வாசிங்க, சும்மா எடுத்து வாசிங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் விருப்பப்பட்ட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காருக்கும் எழுதுகிறார்கள். 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். வாசிங்க வாசிங்க. உங்கள் சாந்தகுணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் always rejoice in Jesus Christ. கர்த்தருக்குள் எப்போதும் அந்த கவலைகள் வரும், போராட்டம் வரும், அதை நீங்கள் தவிர்த்து விட்டீர்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விசாரணை நேரத்திலே விசாரப்பட வேண்டாம். இது கர்த்தருடைய நாள். தேவனுடைய சமூகத்தினுடைய துக்கத்தை தேவனாய் கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார். நெகேமியா 2:2 நெகேமியாவிடத்தில் கேட்டார், ஏன் நீ துக்கமா இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் முகத்தை பார்த்த உடனே சில பேருக்கு துக்கமெல்லாம் தெரியும். என்ன துக்கம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை, ஒரு மனதின் துக்கம் என்று சொன்னார். எல்லாருக்கும் மனதிலே பல கவலைகள் போராட்டங்களா இருக்கும். அதை நீங்கள் தேவனாகிய ராஜாவிடத்திலே தெரிவிக்க வேண்டும். இங்க ராஜா கேட்டார், உன்னுடைய துக்கம் என்ன என்று அவர் கேட்கிறார். என்னை பார்த்து இப்போது இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமா இருக்கிறது என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அவருக்கு தெரியும் உங்கள் பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், உங்கள் தேவைகள்லாம் தெரியும். உடனே அவர் சொன்னார், இப்படி என்னுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய அலங்கம் இடிபட்டு போய்விட்டது, நான் தேவனுக்காக துக்கப்படுகிறேன் என்று சொன்ன உடனே அவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ராஜா அனுப்பினார். உங்களுக்கும் ஆலயம் கட்டணுமா, எந்த தேவையா, ராஜாவிடத்தில் வந்தது போலவே உங்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் துக்கப்பட தேவையில்லை. உடனே அலங்கம் கட்டப்பட்டது, பெரிய சந்தோஷம் உருவானது. நெகேமியா 12ஆம் அதிகாரத்திலே 43-44 நெகேமியா அவரை சேர்ந்தவருடைய துக்கம் மாறி ஆலயம் கட்டப்பட்டது, அலங்கம் கட்டப்பட்டது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே உருவானது. 43 மிகுதியான பலிகளை செலுத்தி மகா சந்தோஷத்தை உண்டாக்கினபடினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். வாசிங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துக்கம் மாறிவிட்டது. இந்த முத்துச்சாய்புரத்துல தூரத்தில் எல்லா இடங்களிலும் சபை எழும்பும். அருமையான தேவஜனமே, உன் துக்கத்தை தேவன் மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன், உன் கலக்கத்தை மாற்றுகிற தேவன் ஊழியத்தை நிறைவேற்றி நெகேமியா முடித்தார். கையிலுத்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஐயா அவருக்கு அதான் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஆலயம் கட்டணும், ஊழியம் ஊழியம். ஆரோன் அங்கே சாட்சி சொன்னார், எப்போதும் ஜெபந்தான், எந்த வேலையிலும் ஜெபந்தான். அவருடைய துக்கம் பல விதத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இன்னும் தேவனுடைய ஆலயத்தை நமக்கும் கட்டி தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய இது ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க, விசரப்படுறீங்க? இது கர்த்தருடைய நாள். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் தருவார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவஜனங்கள் முழுவதும் துக்கித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்காதபடி இருந்தார்கள். தேவன் மேல் விசுவாசமும் சற்று குறைந்து போய்விட்டது. ஆனாலும் எஸ்தர் மொர்தெகாய் திறப்பின் வாயிலே நின்றார்கள். தேவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆமான் பூரி என்று சொல்லப்பட்ட நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் தேவன் அதை அப்படியே மாற்றி
இவர்கள் உபவாசம் இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். காரியம் மாறுதலா முடிந்தது. உடனே அந்த முருதகாய் பூரி என்று சொல்லப்பட்ட அவன் ஆமான் ஒரு பேர் வைத்தான். இவர்கள் பூரீம் என்று சொல்லப்பட்ட பேரை வைத்து மறுபடியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவானது. ஹல்லேலூயா. நேரம் பேர் எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. தேவனுடைய சமூகத்தில் நாம் மாத்திரம் தேவனை ஆராதித்து உண்மையாக உறுதியாக அவருக்கு விசுவாசத்துக்குள் நிற்க வேண்டும். எஸ்எல் 4:3 வாசிக்கலாம். கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் மகா துக்கமும் உபவாசமும் தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி விட்டார். தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும், சிதறிக்க வேண்டும். தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்திலே அழிய வேண்டும். RSS காரங்க ஆராதனை செய்ய மாட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக பல விதத்தில் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் அந்த திட்டம் நடக்காது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த தூக்கு மரம் யாருக்கா வைக்கப்பட்டது, அதிலே ஆமானை தூக்கி போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அது காரணம் எஸ்தர் முருதகாய் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். தேவனை உறுதியாக பற்றிக் கொண்டார்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்திலே 21-22 அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவானது. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கர்த்தருக்குள் பலப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பலனாக இருக்கிறதே உங்களுக்கு மகிழ்ச்சி என்று அவர் சொன்னார். விசாரப்படாதீர்கள் என்று சொன்னார். விசாரப்படக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி உருவானது, சந்தோஷம் உருவானது. விசேஷமாக 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26. பாருங்க, பூர் என்ன அவன் வச்சதுங்க, நல்லா கவனிச்சு. ஆமான் வந்து பூர்னா துக்கம், பூரிம் என்ன மகிழ்ச்சி. வாசிங்க. பூரிம் எனப்பட்டது எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தலின் நிமித்தமும் நேரிட்டலின் நிமித்தமும் யூதரை திட்டப்படுத்தி அது 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கபடியே வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே வருஷந்தோறும் அந்த பண்டிகை பூரியும் பண்டிகை கொண்டாடினார்கள். இது 21 வாசு பாருங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவானது. பூரி எனப்பட்டது பூரிம் எனப்பட்ட பண்டிகையாக மாறியது. அவருடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சத்துரு முறியடிக்கப்பட்டார்கள். கவலைகள் துக்கம் மாறின. தேவ ஜனங்கள் வளர்ந்து பெருகி தேவ திட்டம் நிறைவேறியது. கையில் ஊற்றி அள்ளியிலே சொல்லுங்க. கலங்க வேணாம். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், தடை வரும், இழப்புகள் வரும். ஆனால் தேவன் நமக்கு உறுதியா இருந்து தேவ சத்தத்தை நாம் செய்யும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம், ராஜாவும் பாதுகாக்கப்படுவார். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே யோபு வாழ்க்கையிலே எல்லாத்தையும் இழந்தார். 7000 ஆடு, 6000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, கழுத 500 கழுத, அதெல்லாம் இழந்துட்டா கூட பரவாயில்லைங்க. 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் இழந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனைவி நீ போய் தற்கொலை பண்ணிட்டு சாவு என்று சொன்னார். எல்லாரும் விட்டு அந்த நேரத்திலும் அவர் சொன்னது என்னவென்றால், யோபு 2:13 ஒருவர் வாசிங்க. ஐயோ, அவருடைய துக்கம் மகா கொடியது. சாதாரண துக்கம் இல்லைங்க. இழப்புங்கிறது சாதாரண இல்ல. ஐயா இறந்துட்டாலும் அவருடைய சரீரத்திலே துக்கங்கள் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொல்றேன், அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், சோத்திரம். கர்த்தர் எடுத்துக்கொண்டார், சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் போகும் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பே தரிசனம் அவர் கொடுத்துட்டாருங்க.
நான் என்ன சொல்றேன்னா, இழப்புகள், நம்முடைய அருமையானவருடைய காரியங்கள் கர்த்தர் சில நேரங்களில் தலையிட முடியும். கர்த்தருடைய சித்தம் எல்லாமே எதுவுமே நடக்காதுங்க. தாங்க முடியாத கொடிய துக்கம் என்று எழுதியிருக்கிறது. அதில் மத்தியிலும் அவர் உறுதியாக நின்றார். எல்லாரும் நண்பர்களாம் தட்டி விட்டாங்க. ஊழியர் பார்த்தீங்களா என்னாச்சு, சபைக்கு போனீங்களா என்னாச்சு, இப்படிதான் எல்லாரும் தட்டுவாங்க. நண்பர்களாம் அவங்க நண்பர்கள் செஞ்சது பெரிய கொடுமைங்க. உற்றாவுறவர்கள் வந்து இழந்து போனப்ப நன்மை தான் செய்ய வேண்டும், அவங்க தட்டி விட்டு போயிடுவாங்க. துக்கத்திற்கு மக்களை தேற்ற வேண்டும். அதை விட்டு போட்டு இங்க ஒருவர் வந்து என்னென்னமோ விசாரிச்சிருக்கிறார். துக்கம் இருக்கிறவர்களை தேற்றுவதை விட்டுவிட்டு, அருமையான தேவஜனமே, தேற்றி ஆறுதல் சொல்லி தேவ சத்தத்தை செய்ய வேண்டும். யோபுடைய துக்கம் மாறி இரட்டிப்பாக தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. காரணம் தேவன் மேல் உள்ள அந்த விசுவாச நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு இழந்தாலும் சரி, தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 வசனத்திலே ரூத்துடைய துக்கம் மகா பெரிய துக்கமா இருந்தது. ஏனென்றால் தன் கணவரை இழந்து விட்டார். நம்முடைய சகோதரியும் அப்படித்தான். அவர் பின்வாங்கி போய்விடலாம், அவ்வளவுதான், அந்த காரியம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இந்த வேலை ஊழியம்லாம் நினைச்சாங்க. அந்த அம்மாவும் நினைச்சு நகமியும். ஆனாலும் ரூத்து உறுதியாக நின்றார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒருபால் போய்விட்டார். நிறைய பேர் போயிடுவாங்க, முத்த வச்சுட்டு போக வேணாண்ட அந்த கஷ்டம் போராட்டம். அவங்களே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு சபைக்கு வராது. அதுதான் எதுக்கு போராட்டம், பிரச்சனை, கடந்துள்ள எதுக்கு போயிடுவோம், உலகத்துக்குள்ள போய் சீக்கிரம் செத்து போவோம். தேவனுடைய சித்தத்தை செய்து உண்மையாக நாம் அவருடைய வருகையிலே ஆயத்தப்பட வேண்டும். 1:16-17 வாசிக்கலாம். உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். நான் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று என்னை விட்டு பிரித்தால் அதற்கு அதிகமாகவும். ஆமென். சத்தமா சொல்ற ஆமென். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர் இந்த இழப்பின் நேரத்திலே, துக்கத்தின் நேரத்திலே, இழப்பு இந்த மாதிரி தான் சொல்லுங்க. கொன்று போட்டான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பின்வாங்க மாட்டேன். நீ மறிக்கிறது நானும் மறிப்பேன். ஆண்டவருக்கா நிற்ப. நீ நிக்கிற நானும் நிற்பேன். அதம்மா ஒப்பு கொடுத்துங்க. அழகான ஒரு போவாசை வைத்திருந்தார். விட்டார் ஆண்டவர், விடல. இஸ்ரவேலின் சட்டைகளில் அடைக்கலமா ஓடி வந்து உனக்கு அவரால் சகல நன்மைகளையும் கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான வாழ்க்கை அவர் கிடைத்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக மாறினார். காரணம், இழப்பின் நேரத்திலும் கூட தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவருடைய சந்ததியிலே இயேசு தாவீது வந்தார். தாவீது சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு அந்நிய பெண் தான். பெண்கள் உறுதியா இருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 3 பெண்களை குறித்து எழுதியிருக்கிறது. புறஜாதியான பெண்கள் தான். ராகா பெண் வேசி, ரூத். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. நாம் சகோதரிமார்கள் வாழ்க்கை எந்த இழப்பா இருந்தாலும் கூட, எந்த இழப்பாரும் கர்த்தருக்கு உறுதியா இருந்து தேவ சத்தத்தை செய்யுங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். அவர் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுப்பார். இழந்து போன தேவனாய் கர்த்தர் தருவார். தாவீது சொன்னார், ஜெபமிட்டே இருந்தார். பிள்ளையை செத்து விட்டு, பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பிள்ளை செத்து போயிட்டு விட்டது என்று சொல்லி எல்லாரும் அங்கே சொன்னார்கள். உடனே அவர் குளித்தார், தேவாலயத்துக்கு கடந்து சென்றார். அங்கே போய் அவிதமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே 19-20 எல்லாரும் பார்த்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாருங்க. எந்திரிச்சார், போய் தேவாலயத்துக்கு போனார். கர்த்தர் அங்கே பலப்படுத்தினார். அழகாக வந்தார். மறுபடியும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சத்தத்தை செய்ய ஆரம்பித்தார்.
அழகாக ஒரு பிள்ளை சாலமோனை மறுபடியும் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுல என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தீங்க, செத்து போன உறுப்பு துக்கமா இல்லாதபடி நீங்கள் மறுபடியும் குளித்து ஆலயத்துக்கு போய்விட்டீங்களா? அதான் என் தேவன் பலப்படுத்தினார். என் பிள்ளையை நான் இனி இங்கே பார்க்க முடியாது, நான் அங்கே ஒரு நாள் செல்வேன், அங்கே சென்று நான் பார்ப்பேன், என் துக்கத்தை நான் முடித்துக் கொண்டேன், கர்த்தர் கொடுத்து விட்டார், எடுத்தார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. இப்ப ஐயாவை நம்ம அங்கதான் பார்க்கணும். போய் சகோதரி பிள்ளைகளா நம்ம ஒரு இழப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. நாம் அங்கே சென்று அவரை நாம் நிச்சயமாக நாம் பார்க்க போகிறோம். 12:23 வாசிக்கலாம். அது இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ? திரும்ப வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றார். தேவனுமா பரிசுத்த நல்லா கவனிச்சுங்க. அழகாக நம்ம மரணம் அடைந்தவர்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்துங்க. ஆபிரகாம் மடியில, சின்ன பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாம் போய் அங்க போய் அவங்கள பார்க்க போறோம். அந்த பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இப்ப ஐயாவை போய் அங்கதான் நாம போய் பார்க்க போறோம். அவர்கள் அங்க இருக்கிறார்கள். அந்த துக்கத்தை மாற்றி அவர் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பித்தார். மறுபடியுமாக கர்த்தர் அந்த இழந்ததற்கு ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்தார். அவர் பேர் தான் சாலமோன். ஹல்லேலூயா. அவருக்கு பின்பாக அவர் ராஜ்யபாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு பின்பாக ராஜ்யபாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே இந்த ஊழியங்களையும் அருமையான அவருடைய பிள்ளையாகிய இம்மானுக்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். அவருக்கு பின்பாக இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தகப்பனுடைய ஊழியத்தை பிள்ளைகளும் நாம் செய்யலாம். என்னாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஆரோனுடைய அடுத்து ஆரோனுடைய மகனாகிய எலெயாசருக்கு அவருடைய ஊழியம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 5:6 25 26 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவனுடைய சமூகத்திலே அவர் மரித்த பின்பு துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். மோசேட்டு ஆண்டவர் சொன்னார், அவருடைய மகன் எலெயாசரை நீ ஆர்டினேஷன் செய்து அந்த இடத்திலே வை என்று அவர் சொன்னார். வாசிக்கலாம். ஓர் என்னும் மலையிலே ஏற பண்ணி உடுத்துவாயாக. வாசிங்க வாசிங்க 28 வாசிங்க. மோசே கலட்டி அவருடைய குமாரனாகிய எலெயாசருக்கு உடுத்தினார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆரோனுடைய அந்த ஊழியம் தன்னுடைய பிள்ளையாக எலியாசருக்கு கொடுக்கப்பட்ட. மரித்த பின்பு எல்லாரும் துக்கம் கூடினார்கள். பின்பு அவர்களை அழைத்து தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஊழியத்தை ஒப்படைத்தார்கள். சில பேர் நினைக்கலாம், அப்பாவுடைய ஊழியம் பிள்ளைக்கு அது எப்படி வரணும், தலைமுறை தலைமையாக அப்படித்தான் வரணுங்க. என்னுடைய ஊழியம் என் பிள்ளைகளுக்கு. இடையிலே எலியாசரை போல ஆரோனை போல ஊழியத்துக்கு வரலாம், அவர்களுக்கும் ஊழியம் உண்டு. இன்னைக்கு சினிமாக்காரன் மாதிரி பிள்ளைகளை நடத்துறான். வேற மாதிரி வேற பிள்ளைகள்லாம் உலகத்தாருடைய பிள்ளை அந்த பிசினஸுக்கு வரணுங்கிறான். ஏன் ஊழியக்கார பிள்ளை ஊழியத்துக்கு வரக்கூடாதா? அவங்க தான் வரணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் தான் பொறுப்படுத்த செய்ய வேண்டும். அவர் மரித்த உடனே துக்கம் கூட்டினார்கள். ஆனால் ஆவியானவர் மோசேயோடு பேசி அதை அவருடைய மகனாகிய எலெயாசருக்கு அந்த பொறுப்பை கொடு என்று சொன்னார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய திட்டம் வேதத்தில் பல இடத்திலே அது போடப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே என்னாமத்திலே எலியாசருடைய மகன் பினேகாசுக்கு அந்த பட்டம் கிடைத்தது. அந்த எலியாசருடைய மகன் வரலாமா? அவரும் வந்தாருங்க. சபை நடுவே பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. பிணைக்காசு எடுத்து ஒரே குத்துனார் பாருங்க, அந்த பாவம் நீங்கிருச்சு. சபையில யாரும் பாவம் செய்யக்கூடாது, கவனமா இருக்கணும். பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஊழியத்தை பொறுப்பெடுக்க போகிற இமானும் ஆரோனும் பாவம் மட்டும் நிகழ விடக்கூடாது. பாவத்தை எச்சரிங்க. அவர் பார்த்தாருங்க, எலியாசுடைய மகன் தான் ஊழியத்துக்கு வரல. போய் பாவம் செய்தவர்களை ஈட்டி எடுத்துக்கொண்டு ஒரே குத்தினார் பாருங்க. ரெண்டும் அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள போயிருச்சுங்க வயிற்றுல.
ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை ஆசீர்வதித்து ஆசாரிய பட்டத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது என்ன 25ஆம் அதிகாரத்திலே 7 to 9, 12, 13 இருக்கு பாருங்க. தொடர்ச்சியாக பாருங்க, ஊழியங்களை யாரு கொடுக்கிறார்னா அவருடைய சந்ததிக்கு கொடுக்கிறார். அந்த சந்ததியில யார் பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு வாக்கு வாங்கி பாவரிக்கை செய்து சுத்திகரித்து அந்த ஊழியத்தை கொண்டு வந்தப்ப ஒப்பு கொடுக்க போறாங்க. அந்த வைராக்கியத்தை பாருங்க. 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 7 பாருங்க. பிணைக்காசு, அங்கே எலியாசருடைய மகன் பிணைக்காசு. வாசிங்க. எலியாசரின் மகன் பிணைக்காஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் வரையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமென். சத்தமா ஆமென். பாவம் க்ளோஸ் பண்ண உடனே என்ன நின்று போச்சா? அதே போச்சுங்க. நிறைய பேருக்கு நோய் ஏன் வருது? பாவத்தை சரியா அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. 2வது ஒரு ஊழியக்காரர் வைராக்கியமா உங்களுக்கு நிக்க வேண்டும். இந்த வரைக்கும் ஐயா நின்னாங்க. ஆமென் சொல்லுங்க. 2 ஊழியக்காரர் உங்களுக்கு தான் வர்றாங்க. ஹல்லேலூயா. சபையில பாவம் நிகழவே கூட கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரிசுத்தமா கொண்டு போகணும். அதுக்கிட்டே சொல்லுவார், பரிசுத்தமா வாழ வேண்டும். அவருக்கு அந்த போஸ்ட் 12, 13 பாருங்க, ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது அவருக்கு. பரிசுத்தம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஆரோனுக்கு அப்புறம் எலியாசருக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த ஊழியத்தை தேவன் பகிர்ந்து கொடுத்தார். அதே நேரத்தில் பாருங்க, மோசேக்கு அப்புறம் யோசுவாவையும் தெரிந்தெடுத்தார். ஊழியர் பிள்ளையை தான் ஊழியம் செய்யணும் இல்லை. எலியாசரை போல இவரை எலியாசர் வந்திருக்காரு. எலியாஸ் 2 இருக்குங்க. எலியாசர்னு ஒன்று இருக்கு, எலியேசர்னு ஒன்று இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 இப்போ அப்படியாக மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தேவனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் பயந்து கொண்டிருந்தார். ஐயோ, தலைவர் இறந்துட்டார், எங்க அப்பா ஆவிக்குரிய தகப்பன் இறங்கிட்டார், நாம என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அவர் பயந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவாலயத்துக்கு வந்த உடனே ஒப்பு கொடுத்து விட்டார். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1, 2 வாசிங்க. மரித்த பின்பு யோசுவாவை நோக்கி எல்லாரும் எழுந்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பெரிய நதி மட்டுமுள்ள சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. 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 தேவன் அழைத்தார் என்றால் ஆசாரிய பிள்ளைகள் மாத்திரமல்ல, தனிப்பட்ட நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு உண்டு. யாரை கர்த்தர் பணிவிடை தான் செய்தாருங்க. யோசுவா ஒண்ணுமே செய்யல. பணிவிடை செய்து அவருக்கு சாப்பாடாக்கி கொடுத்தாருங்க. அவருக்கு துணி துவைச்சு கொடுத்தார். பலிபீடத்தில் எப்போதுமே துணி அங்கே துடைக்கவும் போகவும் பணியுடைய ஊழியம் தான் செய்து கொண்டிருந்தார். ஆரோனை போல அவரை கர்த்தர் அழைத்து அவரை ஆசாரியராக்கி தேவ சத்தத்தை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. வந்திருக்க எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு உண்டு. ஆமென். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். இதுல என்னன்னா, ஜோசுவாவும் எலியாசரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இருவரும் இணைந்து ஊழியம் செய்து கானான் தேசத்தை அவர்கள் தான் பங்கிட்டு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஏனால் அவர் மரித்த உடனே துக்கமா இருந்தது. ஆனா ஜோசுவா அந்த பொறுப்பை எடுத்தார். அப்படி இருவரும் சேர்ந்து தேவ சித்தத்தை அங்கே செய்த ஆரோனுடைய மகனும்
யோசுவாவும். அப்படி போலவே இந்த ஊழியங்களை அருமையான இம்மானும் ஆரோனும் சேர்ந்து தேசத்தை எல்லாரும் பங்கிட்டு கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனாகமம் 34:17 இருவரும் சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். சமாதானம் பெரியது, சந்தோஷம் பெருகியது. எல்லையெங்கும் கானான் தேசத்திலே மிகவும் சமாதானமாய் மக்கள் இருந்தார்கள். சபை வளர்ந்தது என்று எழுதியிருக்கிறது. என்னாகமம் 34:17 வாசித்து முடிக்கலாம். 34:17 உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலியாசாரும், பாருங்க, ஆசாரியனாகிய எலியாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் எப்படி ஆசாரிய பட்டத்தை பெற்றாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி ஆசாரிய பெற்றத்தை பெற்றார்கள். சில பேர் அவங்க பிள்ளைங்க தான் வரணுமா இல்லை இவர் தான் வரணுமாலாம் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாரையும் தேவன் அவர் அழைச்சாரோ அந்த ஊழியத்திற்கு விசேஷமாக கர்த்தருடைய தாசருடைய பிள்ளைகளை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்படி போல யோசுவாவையும் அழைத்தார். அவர் மரித்த பின்பு அந்த துக்கம்லாம் முடிந்த பின்பு இவர்களை கொண்டு போய் கானானை விட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப ஐயா மரிச்சிட்டாரு. அவருடைய விஷன் என்ன? வாட் இஸ் அவருடைய விஷன்? அவருடைய தரிசனம் என்ன? மோசவுடைய தரிசனம் என்ன தெரியுமா? கானான பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அவரால் பகிர்ந்து கொடுக்க முடியவில்லை. கர்த்தர் அழைத்து கொண்டு போய் அவருடைய சரீரத்தை தேவனே அடக்கம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய மகா பெரிய ஆச்சரியங்க. தேவன் வருகிறார். நம்ம கல்லறை தோட்டத்தில் ஆண்டவர் வந்தார். நாம் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தவான்களுடைய அடக்கத்தில் வருவார். அவரை அடக்கம் செய்தார். மரித்தவர்கள் வரலாமா? ஏற்கனவே நான் சொன்னேன். சில பேர் கேட்டா அது எப்படி மரித்தவங்க வரலாம் அப்படின்னு. மோசே எங்க வந்தார் தெரியுமா? கானான் தேசத்தை பார்க்கலங்க. ஆனால் கானான் தேசத்தில் இயேசு இருக்கும்போது அதே கானான் தேசத்தில் வந்து எலியாவும் மோசையும் கடந்து வந்து கானானை இயேசு காமித்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஊழியத்தை அங்கேயே நிறைவேற்றினாருங்க. ஒரு ஊழியக்காரர் நீங்க நினைக்கிறோமா? இல்லைங்க. அவர் விட்டு சென்ற ஊழியத்தை கூட ஆண்டவர் இரக்கம் செய்து கானான பார்க்கலங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. மர்ருவ மலை எங்கன்னா கானான் தேசம் தான் மர்ருவ மலை, இஸ்ரேல். அங்கே மர்ருவ மலையில ரெண்டு பேரும் வந்து இறங்கிட்டாங்க. மரித்தவர்கள் ரெண்டு பேரும் மாட்டாங்க பாருங்க. ஒன்னு உயிரோட போனவர், இன்னொருத்தர் இறந்தவர். ரெண்டு பேருமே வந்து பேசுறத பார்த்து அவன் பேதுரு பார்த்துட்டு அலர்ந்துட்டாங்க. உண்மையாக தேவ சத்தத்துக்கு பிரகாரம் மரிக்கிறவர்கள் அவர்கள் கடந்து வருவார்கள் தேவ சத்தத்தை நிறைவேற்றுவதற்கு. நம்ம வந்து தெய்வமா வழியெல்லாம் தெய்வமாச்சு கும்புறாங்க, அதெல்லாம் தவறானது. அவங்க மரித்தவங்க பேயாயிருவாங்க. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் தேவ தூதர்களை போல பிள்ளைகள் ஆவார்கள். நேற்று ஒரு சப்ஜெக்ட் ஓபன் பண்ணேன். அவர் பாஸ்டர் இதுவரைக்கும் இந்த சப்ஜெக்ட் நான் கேட்டதில்லையா? லூக்கால எழுதியிருக்கிறது. தேவ தூதர்களை போல தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி போலவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய இருதயம் கலங்க தேவையில்லை. இது கர்த்தருடைய பரிசுத்த நாள். கர்த்தருக்குள் பலனாய் இருப்பதே உங்களுடைய மகிழ்ச்சி. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக எழுந்து நின்றுங்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நெகேமியாவுடைய துக்கத்தை நிறைவேற்றிய ஆலங்கம் கட்டப்பட்டது. ஆமென். யோபுடைய இழந்த துக்கத்தை மாற்றி தேவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரூத்தின் துக்கங்களை மாற்றி தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் அவர் சந்ததியின் பாட்டியாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதின் துக்கத்தை மாற்றி தேவன் ஆசீர்வதித்த அந்த பிள்ளையை அங்கதான் பார்ப்பேன் என்று சொல்லி மறுபடியும் ஒப்பு கொடுத்தார். சாலமோன் பிறந்தார். அவருக்கு பின்பாக சாலமோன் ராஜாவாக மாறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அப்படியே ஆரோன் மரித்தார். அந்த துக்கத்தை கொண்டாடி முடிந்தவருக்கு அவருடைய மகன் எலியாசர் வந்தார். எலியாசுடைய மகன் பினேகாசு வைராக்கியமா இருந்தார் சபைக்குள்ளே. அவருக்கும் ஆசாரிய பட்டம் கிடைத்தது. யோசுவா மோசே மரித்த பின்பு யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். பயப்படாதே, கலங்காதே. இந்த ஜனத்தை எப்படி நடத்த போறேன்? இம்மான் ஆரன் கூட நினைக்கலாம், ஐயோ இந்த சபையை நான் எப்படி நடத்த போறேன்? எங்க அப்பா சமாளிச்சிட்டாரு, நான் சமாளிக்க முடியுமா? நீங்க சமாளிக்கிறது நான் சமாளிக்கிறதா இல்லைங்க. ஆவியானவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதா இரு. நான் மோசையோடு இருந்தது போல
உங்களோடு நான் இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. நீ போக முடியும்னா நான் வருவேன், இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பாய். எலியாசும் யோசுவாவும் பங்கிட்டு கொடுத்தது போல பிள்ளைகளும் பங்கிட்டு கொடுப்பார்கள். அருமையான சகோதரின் பிள்ளைகளும் இந்த ஊழியத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. விசுவாசியங்கள், நீங்கள் முத்துக்கள், இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருங்க. சப்போர்ட்டா இருந்து தேவ சித்தத்தை செய்யுங்க. உங்களுடைய துக்கங்களாம் மாறும். மகிழ்ச்சியை தலைமையில் கொடுப்பார். ஏசாயா 35:10 வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 35:10 வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடுவோம். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்திலும் விசுவாசமார்கள், பிதாவிடத்தில் விசுவாசமார்கள். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. வந்து உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன். தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அழைக்கப்பட்டு அழைக்கும் பாதையிலே நான் பின்வாங்கி இருக்கிறோமா? நான் சோர்ந்து போய் இருக்கிறோமா? தேவ அன்பை விட்டு சற்று விலகி இருக்கிறோமா? அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போயிட்டு நினைக்கிறீர்களா? இல்லை, இனிமேல் தான் துவக்கம். கையில் ஊத்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நெகேமியா வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். ஆரம்பம் அற்பம் இருந்தால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ரூத் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். தாவீது வாழ்க்கையில் பெரிய துவக்கம். ஆரோனுடைய வாழ்க்கையிலே புதிய துவக்கம். மோசேயுடைய வாழ்க்கையிலே புதிய துவக்கம். உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுப்பார். எருசலேம் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. ஹalleluya. எஸ்தரும் மொர்தெகாயும் திறப்பில் நின்றார்கள். துக்கம் சந்தோஷமாய் மாறியது. பூரி என சொல்லப்பட்ட நாளை குறித்தான் நாமான். ஆனால் தேவன் மொர்தெகாய் எஸ்தர் மூலமாக பூரீம் எனப்பட்ட நாளை குறித்து வெற்றி அடைந்து சந்தோஷமாய் இருந்தார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிவோம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவரை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். ஐயாவை நாங்கள் அங்கு போய் பார்ப்போம். இனி எங்கள் துக்கத்தை நாங்கள் மாற்றி விடுவோம். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. இனி நாங்கள் தேவ சித்தத்தை செய்வோம். இன்னும் எழுந்து கட்டுவோம். ஆண்டவருக்காக நிற்போம். நான் பின்வாங்க மாட்டேன். நீ மரணமுடைய இடத்துல நான் அடைவேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். மரணம் இல்லாமல் நம்மை பிரிக்க கூடாது. ஹalleluya. உறுதியாய் நான் நிற்போம். தேவன் உங்கள் இருதயத்தை, உங்களுடைய கலக்கத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படி கர்த்தரை சோதரிப்போம், மகிமைப்படுத்துவோம், சுதிப்போம். சோதரம் 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 சோதரிப்போம். ஹalleluya, 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 சோதரம் 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 சோதரம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.